என்னுடைய அன்பு நண்பர் தேனப்பன் அவர்கள் கூப்பிட்டாரு, வந்தாச்சு. அண்ட் மையல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி ஒன்று மையல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்து அது அழகா நம்ம இயக்குனர் ஏழுமணி அவர்கள் கொடுத்தாரு. மையல் மகளிர் மாண்பினை நல்கும், மையல் கொண்ட மங்கை மாதரன், சிலப்பதிகாரத்திலிருந்து குறுந்தொகையிலிருந்து இவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் ஃபுல்லா மயில் அப்படின்ற ஒரு Thank you so much for coming to this event. ஒரு சில வார்த்தைகள் உங்களிடம் sir, please. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஜாம்பவான்களுக்கும், இந்த பாடல் வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கும் ரசிகா உங்களுக்கும் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மயில், இந்த உலகத்திலேயே மயில் இல்லாத எதுவுமே கிடையாது. மயில் என்றால் காதல் குறிக்கும், அன்பு குறிக்கும், எல்லாமே. இந்த திரைப்படத்தை ஏற்கனவே நான் பார்த்து விட்டேன். என் நண்பர் தேனப்பன் நானும் என்னோட நண்பர்களும் சேர்ந்து பார்த்தோம். மிக அற்புதமான ஒரு படம். மனதை படம் முடியும் போது வெளியிடும்போது மனசு கருத்து தான் வர வேண்டும். அவ்வளோ சிறப்பான ஒரு படம். அந்த படத்தில் நடித்திருக்கும் கதாநாயகன் கதாநாயகனுடைய வாழ்த்துக்கள். அதுவும் இல்லாமல் இந்த படத்தை இயக்கிய ஏழுமலை அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப நேரம் எனக்கு பேசி அவர்கிட்ட நிறைய கருத்துக்களை கேட்டு பேசிட்டாங்க. ஏன்னா அந்த படத்தை நான் பார்த்ததால தானே சொல்கிறேன், இந்த மாதிரி படம் வெற்றிவே அடையும். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் விழாவின் நாயகன் அமர்கீத், அவருடைய முதல் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கும் நான் போயிருந்தேன். அது ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏனென்றால் எனக்கும் சௌந்தர்யனுக்கும் மிகப்பெரிய நட்பு உண்டு. அந்த நட்புக்கு காரணம் என்னை இந்த வழக்கு உயர்த்தி கொண்டு வந்ததற்கான என்னுடைய மானசீக குருவான என் அன்பு சகோதரர் அண்ணன் கே ரவிக்குமார் தான். ஏன்னா ஒரு கரடு மூடான ஒரு வாழ்க்கையில் இருந்தேன். அது அசிஸ்டன்ட் வாழ்க்கை, கடவுளை கத்துவேன் சொல்லுவாங்க. ஏன்டா கத்துறேன், தள்ள அடிச்சிருக்காரு, துண்டவுலாம் வெட்டு அடிச்சிருக்காரு, ஓடி இருக்கேன். இது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை செம்மைப்படுத்தி உருவாக்கி சேரன் பாடன் கொடுத்த திரைப்படத்தில் அருமைப்படுத்தி அவருடைய ஒரு 60 படம் டைரக்ட் பண்ணிருக்கேன். ஒரு 58 படம் நான் தான் ஃபைட் மாஸ்டராக இருந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு விஷயத்த சொல்லணும்னா, என் நண்பன் தேனப்பன், நீங்கள் சேரன் பாண்டியில் அவர் எங்கெல்லாம் அறிமுகப்படுத்தினா சொல்லலாம். கிட்டத்தட்ட அவர் 28 டெக்னீஷியன் படத்தை அறிமுகப்படுத்திருக்கார். மேக்கப், காஸ்டியூம், ஆர்ட் டைரக்டர். அந்த பெருமை இயக்குனர் கே ரவிக்குமார் சார் தான் சேரும். ஏன்னா ஒரு படத்தில் மொத்த பேரையும் புதுமுகளாக அறிமுகம் சாதாரண விஷயமே இல்லை. என்ன சொல்றீங்க, அது அந்த பெருமை அவர் தான். அதில் தான் நாங்கள் தேனப்பன், நாங்கள் எல்லாரும் ஒரே யூனிட்டாக ஒரே சகோதரத்துடன் இருக்கிறோம். அந்த அவருடைய சௌந்தர்யனுடைய மகன் இசையமைத்த அமர்கீத் இசையமைத்த அந்த மயில் படத்தில் நான் கலந்து கொள்வது மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த படத்தில் கதாநாயகன் அவர்கள் ரொம்ப பிரபாவம் பண்ணிருக்காரு. அதோடையும் பெயின்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்ம் பண்ணிருக்கிறவங்க அந்த கதாநாயகி. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா அந்த கதையை இப்போ நான் சொல்லக்கூடாது, அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு படம். பெண்ணா வரும்போது நம்மளுக்கு அவ்வளோ இது மனசு கருத்து தான். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அது இல்லாமல் குறிப்பாக சொல்லப்போனால் என்னுடைய அருமை நண்பர் தேனப்பன் அது மிகப்பெரிய ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதில் என்னுடைய தம்பி தான் ஸ்டன் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. அவன் ஃபைட் பண்ணுறது நான் நினச்சிருந்தேன், ரொம்ப கிட்ட எங்கேயாவது என்ன மாட்டுவான், தலையில தூக்கணும் வச்சுருந்தேன். ஆனால் எதுக்கும் தயார் நல்லா அதில் பண்ணி தருவோம். நான் அடிச்சு தூக்கி போட்டு போஸ் கொடுத்துட்டு நான் பார்க்கலாம். நானே அந்த பெரிய தட்டில் இருந்து கை தட்டிட்டேன். அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்துகிறேன். பாரத தாய்க்கு நன்றி தெரிவித்து ஜெய்ஹிந்த். Thank you so much sir. அடுத்தபடியாக PL தேனப்பா அவர்களை இவனோடு பேச அழைக்கிறோம். நிறைய பேர் உங்களை பாராட்டி நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க சார். இந்த படத்தினுடைய அனுபவம் ஒரு சில வார்த்தைகள்ல நீங்களும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ். அங்கே போனா ஓகே. வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம், காலை வணக்கம். ஐ திங்க் மாலை ஆயிருந்து நினைக்கிறேன் முடிகிறது. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, நடிக்கிறதுக்காக போனேன். போய் இப்போ ப்ரொடியூசரும் இந்த படத்தோட
ஹீரோவும் பிரதர் மாதிரி ஆகிட்டாங்க. அதனால் இந்த படத்துக்கு வந்து ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுத்துக்கிருந்தீங்க. இந்த படத்தில் டைரக்டர் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டான டைரக்டர் இளம்பிள்ளை. நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த நம்பிக்கையும் இல்லை. நல்ல நம்பிக்கை இருக்குது, குழப்பமாக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சிலம்பி சார் சொன்னார் பெப்சி வந்து இன்னொன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஏதோ சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சுருக்காங்க. டெஃபரெண்ட்டாக பெப்சி எல்லாம் உடைக்கலாம் முடியாது. நான் தொடையை தட்டி சொல்கிறேன், நான் பெப்சி மெம்பர் தான். இன்றைக்கி ப்ரொடியூசராக இருந்தாலும் நான் பெப்சி மெம்பர் தான், அதில் நோ டவுட். அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தைரியமாக ஒரு இடத்துல நிற்கிறோம்னா அது பெப்சியோட லைட் மேனும் அந்த ஒரு டெக்னீஷியனால தான். ஏன்னா இன்றைக்கி இருக்க புது ஆளுகளை வச்சு போனோம்னா மண்டையில் போட்டு நம்ம கொண்டுருவாங்க. எதை நம்பி நம்ம போகிறதோ 5000 ரூபாய்க்கு யூனியன் கார்டு கொடுக்குறாங்களாம். என்ன தப்பாக இருக்குது? இது வந்து ரொம்ப கண்டிக்க வேண்டியது, நிச்சயமாக இல்லாட்டி பேசி தைக்க வேண்டியதுன்னு சொல்கிறேன். அதனால் நேரத்தை கடந்து நான் சீக்கிரமாக பேசி நிறுத்திக்கிறேன். இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடைந்து எல்லாமே இறைவனை வெட்டி விட்டு நன்றி. Thank you so much sir. அடுத்தபடியாக லிரிசிஸ்ட் விவேகா அவர்களை பேச அழைக்கிறோம். பல அற்புதமான இன்னைக்கும் நம்ம ஒவ்வொரு இமோஷன்ஸ்க்கும் முணுமுணுக்கிற பல லிரிக்ஸை வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். இந்த படத்துலயும் உங்களுடைய வரிகள் வந்து முணுமுணுக்கப்படும். Thank you so much. இளங்கோவடிகள் ஏந்திய தமிழே, கம்பநாடன் கண்ட தமிழே, பாரதி தூவலில் பழுத்த தமிழே, வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே, நீ வெறும் வாக்கிய கோணியில் வார்த்தைகளை கொட்டி வைக்கும் சீக்காளி மொழி அல்ல. உன்னை உச்சரிக்கும் போதே உற்சாக மனசுக்குள் கச்சேரி நடத்துவதை காலமெல்லாம் உணர்கின்றேன். பேரழகு தமிழுக்கு பிஞ்சு புலவனின் வணக்கங்கள். பொதுவா இசை வெளியீட்டு விழாக்கள்ல நான் இப்படி ஆரம்பிக்க மாட்டேன். ஆனா மையல் என்கிற இந்த பெயரை பார்த்த உடனே, இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்புதழை பார்த்த உடனே எனக்கும் தமிழை வணங்கி ஆரம்பிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டது. அதற்காக நண்பர் ஏழுமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா மையல் என்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டு அந்த வார்த்தை சங்க இலக்கியங்களில் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு கோர்வையாக பட்டியலிட்டு கொடுத்ததை பார்த்த உடனே இந்த படத்தினுடைய தரம் என்ன என்பது நமக்கு தெரிந்தது. அவ்வளவு ஆழமான சிந்தனையோடு இந்த படத்தை அவர் அணுகி இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த விழா இயக்குனர் திரு KS ரவிக்குமார் அவர்களுடைய தலைமையிலே நடக்கிற இந்த விழா என்பதே இந்த விழாவினுடைய மிகப்பெரிய பெருமை. ஏன்னா அவர் பேசினார்னா ஏறக்குறைய தமிழ் இண்டஸ்ட்ரியே பேசின மாதிரி. இங்கே உருவாகி இருக்கிற பல பேர் அவரால், நான் உட்பட பல பேர் அவரால் உருவானவர்கள் தான். KS ரவிக்குமார் சாரோட ஷூட்டிங் வந்து குஷால் தாஸ் கார்டன்ல நடக்கிறப்போ நான் ஒரு பக்கமும் விஜய் ஒரு பக்கமும் நின்று வாய்ப்பு கேட்ட நினைவுகள் எல்லாம் எனக்கு இருக்கின்றன. அப்படி அதே போல அவரோட பாட்டு எழுதுறது ஒரு மிகப்பெரிய பயிற்சி. அவர் வந்து ஒரு டியூன் கொடுத்தாருன்னா அதுக்கு நான் வந்து சமுத்திரம் படத்துல ஒரு பாடல் எழுதுறது இன்னமும் அந்த பல்லவி வச்சிருக்கேன். வானிலை அறிக்கை மழை இல்லை என்பது ஆனாலும் நான் நனைந்தேன் என்கிற ஒரு பல்லவி. அதற்கு பிறகு அவரு வேற ஒரு ஆப்ஷன் எழுத சொல்லி விடிய விடிய பேசிக்கொண்டே இருக்கலாம், யாருக்கும் புரியாமலே இருக்கிற பல்லவி தான் வந்தது. அவ்வளவு எப்படி வந்து ஒரு புது பாடலாசிரியர், நான் வந்து வானத்தை போல நீ வருவாயன இந்த 2 படங்கள் மட்டுமே எழுதிவிட்ட சூழல்ல அவர் போய் வாய்ப்புக்காக சந்தித்தேன். பாட்டாளி என்கிற படத்துல, அந்த படத்துல சின்ன சின்ன வீட்டு வேலைங்கிற ஒரு அற்புதமான பாடல் வாய்ப்பு எனக்கு கொடுத்தார். அப்படிலாம் நிறைய அவருக்கு நான் தொடர்ச்சியாக பல படங்களுக்கு பாடல் எழுதியிருக்கிறேன். அவர் வந்து இங்கே வாழ்த்தியது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நண்பர் APJ அப்துல் கலாம் APJ ஏழுமலை அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப நல்ல தேர்ந்த ஒரு இயக்குனர். கும்கி படத்துல கோ டைரக்டரா பணியாற்றினவர். அதுக்கு பிறகு நிறைய பெரிய படங்களிலே எல்லாம் பணியாற்றியவர். அந்த படத்தை அவ்வளவு அழகா அணுகியிருக்காரு. வெகு சில படங்களின் பவுண்டட் ஸ்கிரிப்டா மட்டுமே நான் வாங்கி பார்த்திருக்கேன். அப்படி இந்த படத்தினுடைய பவுண்டட் ஸ்கிரிப்டை முழுக்க என்கிட்ட கொடுத்திருந்தாரு. அவ்வளவு ஒரு அழகான ஜெயமோகன் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு கதையை, திரைக்கதையை இந்த படத்திலே வழங்கி இருக்கிறார். நிச்சயமா உங்க எல்லாருக்கும் அந்த படம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும், பார்க்கிறப்போ நெகிழ்ச்சியை கொடுக்கும். அதே போல அந்த படத்தினுடைய கதாநாயகன் பத்தி சொன்னார். 2 முறை என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். ஒவ்வொரு முறை வருகிற போதும் அந்த புத்தகங்களை பார்த்த உடனே அவர் வியப்பா புத்தகங்களை பத்தி பேச ஆரம்பிப்பார். பெரும்பாலும் நடிகர்கள் புத்தகங்களை பத்தி பேசுவது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்புறம் என்ன சார் அப்படின்னு நாங்க தாஸ் காபிட்டல் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். கடைசியா வந்து நாங்க அவரும் வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்தப்போ அவர் நாங்க பேசும்போது தாஸ் காபிட்டல் பத்தி
ஒரு நடிகர் பேசுவது என்பது அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. உடனே கார்ல் மார்க்ஸை பத்தி மார்க்சியம் எப்படி சார்னு தயாரிப்பாளர் அவர்கள் பேச ஒரு அற்புதமான ஒரு இலக்கிய கலந்துரையாடல் மாதிரி நிகழ்ந்தது அந்த நிகழ்வு. அதுக்கு காரணம் அந்த மாதிரி ஒரு கதாநாயகன் இந்த படத்துல அப்படி ஊன்றி கவனித்து கதை என்ன இருக்கிறது, திரைக்கதை எப்படி வந்திருக்கிறது என்பதெல்லாம், அவர் எழுத்தாளர்கள் மேல எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறார் என்பதையெல்லாம் நான் இந்த படத்தில் அவரோடு பேசும்போது புரிந்து கொண்டேன். அதே போல பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் அமர்கீத் ரொம்ப அழகான பாடல்களை கொடுத்திருக்கிறார். அதாவது என்னன்னா இந்த படத்திற்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இசையை அவர் கொடுத்திருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் அமர்கீத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இசையமைப்பாளர் சௌந்தர்யன் அவர்களுடைய வாரிசு புதல்வர், அவரை தாண்டி இசை உலகில பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மையல் பல பேருடைய இதயங்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்று இந்த இனிய தருணத்திலே வாழ்த்தி இங்கே வந்திருக்கிற அத்தனை பெரிய மனிதர்களையும் வணங்கி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தபடியாக பேரரசு அவர்கள் இவங்க என்ன பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் இருக்கிற ஆர்வம் மாதிரியே மேல இருக்கிற ஜாம்பவான்களும் வந்து ஆர்வமா இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. சோ ஒரு சில வார்த்தைகள் சார். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய KS ரவிக்குமார் சார் தலைமையில் தான் அந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் இயக்குனர் வந்து உதவி இயக்குனருக்கு குருவாக இருப்பாங்க. ஆனால் KS ரவிக்குமார் பார்த்தா அப்படி இல்லை. அவர் மியூசிக் குருவாக இருந்திருக்காரு, ஃபைட் மாஸ்டருக்கு குருவாக இருந்திருக்கிறாரு. எங்கள் மேனேஜர் ஒரு காலத்தில் இந்த தேனப்பன் மேனேஜருக்கு அவர் குருநாதராக இருந்திருக்கிறாரு. இப்போ நிறைய சேரன் கூட நிறைய உதவிக்கு குருநாதராக இருந்திருக்கிறாரு. அவருக்கும் எனக்கும் கூட சம்மந்தம் இருக்குது. இயக்குனராக அவருக்கு தாய் வீடு வந்து சூப்பர் ஃபிலிம்ஸ், எனக்கும் சூப்பர் வீட்டு தான். ஆமாம், திருப்பாச்சி வந்து சவுத் சாதம் ப்ரொடியூசர். பல ஒற்றுமை எங்களுக்கு இருக்குது. ரவிக்குமார் சார்க்கு சொல்லணும்னா சில விஷயங்களை சில உண்மைகளை சில சபை சொல்லித்தான் ஆகணும். நம்ம இப்போ சொல்கிறோம், ஒரு காலத்தில் சினிமா இப்படி இருக்குது தெரியுமா, 80s பொற்காலம் அப்படின்னு இது லாங் எகோன்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம். அதே மாதிரி 10 வருஷம் கழிச்சு KS ரவிக்குமார் மாதிரி இயக்குனரை பற்றி பேசுகிற காலம் இன்றைக்கே பேசிக்கிருக்கோம் வரும். ஏன்னா அவங்க காலம் பொற்காலம். நான் KS ரவிக்குமார் அப்படின்ற ஒரு இயக்குனர் ஸ்பாட்லையும் சரி எல்லா வருஷம் சரி வேறு இயக்குனராக மட்டும் இருந்ததில்லை. அவர் அந்த படத்தில் ப்ரொடியூசருக்கு இருக்க அக்கறை விட பல மடங்கு அவருக்கு அந்த படத்தில் அக்கறை இருக்கும். அவ்வளோ உழைப்பு விட்டார். ப்ரொடியூசர் இயக்குனர்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, KS ரவிக்குமார் சார், P. வாசு சார், எங்கள் குருநாதர் ராமநாராயணன் சார், S. சந்திரசேகர், உதயகுமார் சார், இப்படி பல பேர் இருப்பாங்க. இவங்களை மாதிரி இயக்குநர்கள் அதிகமாக இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். முதல்ல பிடிச்ச நேசிக்கணும். நிறைய நல்லா சொன்னார் உதயகுமார் சார். ப்ரொடியூசர் இல்லாமல் யாரும் இல்லை. ஈஸ்டேட்டாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், எல்லா டெக்னீஷியன் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே முதலாளி ப்ரொடியூசர் தான். ஆனால் முதலாளியாக இருக்கணும். பணம் கொடுக்கணும்ட்டு இல்லை, எல்லா வகையிலும் ஒரு முதலாளியாக இருக்கணும். மாதிரி உங்கள் காலம்லாம் பொற்காலம் சார். உண்மையிலேயே நம்ம கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் கற்றுக்கிறத விட முதல்ல வீண் செலவு எப்படி குறைச்சிக்கணும், அது உங்களை மாதிரி இயக்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று சொன்னீங்க, 3 மாதத்தில் சதவீத சார் படத்தை பிடிச்சி முடிச்சு கொடுக்க சொன்னார்ட்டு. எனக்கு ஒன்று வந்துச்சு. திருப்பதி அவங்க ஃபஸ்ட்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதான் ஏப்ரல் 14 தான் தமிழ் புத்தாண்டு. நான் ஷூட்டிங் ஆரம்பித்தது ஜனவரி 5. ஜனவரி 5 ஷூட்டிங் ஆரம்பித்து மார்ச் 2 ஃபஸ்ட் ஹாஃப் கொடுத்துட்டேன். அஜித் சார் ஹீரோ. இல்லை உங்களை மாதிரி இயக்குனரை கற்றுட்ட விஷயந்தான். நமக்கு உண்மையிலே ஈடுபாடோட பிளான் பண்ணி பண்ணால் எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் எல்லோரும் நீங்கள் முன்னோடியாக இருந்தீங்க. தேனப்பன் சார், அவருக்கு வேலை சொல்லுவாங்களே
முழுசாக சந்தன்மையாக மாறிட்டான்ட்டு. அந்த மாதிரி ஒரு முழுசாக ஒரு நடிகராக மாறிட்டார் அவர். எல்லாருமே எல்லா வகையிலுமே வந்தா ஸ்ரீமர் சார் நீங்கள் சொன்னது உண்மைதான். ஹீரோனிக்கு தேடினார் பார்த்தீங்களா, அங்கேயே முழு நடிகர் ஆகிட்டார் அவர். நான் நினச்சேன் முழு நடிகர் ஆகிட்டார், அந்த தயாரிப்பாளர் சிந்தனைலாம் போச்சு, முழுக்க முழுக்க நடிகராக தான் இருக்கான்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக இன்றைக்கி இண்டஸ்ட்ரி தகுந்த விஷயத்தை இன்றைக்கி சொல்லியிருக்காரு. நன்றி சார், தேர்ப்பன் சார், உழைப்பாளருக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. மையல் மையல்னா மோகம் தான் கரெக்டாக இருக்கான் தவிக்கிறேன். ஈர்ப்பு ஈர்ப்பு மோகம். ஆமாம், தமிழ்நாட்டிலேயே தமிழ் மக்களுக்கு எல்லாத்தையும் விட ஒரு மையல் அப்படின்னா சினிமா தான். சினிமா மேலே எல்லாருக்கும் அந்த மோகம், அந்த மையல் இருக்கு. அந்த மையல் இருந்தனால தான் ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சித்தலைவர் அவர்கள் முதலமைச்சராக அமைஞ்சது. சினிமாவில் மக்களுக்கு மையல் இருந்தனால தான் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக அமைஞ்சது. அதே மாதிரி டாக்டர் கலைஞர், அறிஞர் அண்ணா எல்லாருமே சினிமா மீது மக்களுக்கு உள்ள மையலை பயன்படுத்தி கொண்டார்கள். சினிமாங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. அது இன்னைக்கும் அது இருக்கு. அந்த மையலில் பல வகை இருக்கு. சிலருக்கு ஒரு நடிகரோட நடிப்பு மேல மையல் இருக்கும், சிலருக்கு நடிகர் மேலேயே மையல் இருக்கும். நடிகர் சிவாஜி கணேசன் அவர் நடிப்பு மீது மக்களுக்கு மையல். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது மக்களுக்கு மையல், அவரே பிடிக்கும். அந்த மாதிரி பல வகை. இன்னைக்கு நிறைய உச்ச நட்சத்திரங்கள் இப்படி சிம்மாசத்தில் உட்காந்துருக்காங்க, தோல் உச்சியில் உட்காந்துருக்காங்க. எங்கள் தலைவர் உதயகுமார் சொன்ன மாதிரி இதுக்கு எல்லாருக்குமே தயாரிப்பாளர் காரணம். அதே சமயம் அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொண்டு இருக்கிற டிரைவர், மேக்கப் மேன், காஸ்டியூமர், அன்றைக்கி ஃபைட்னா ஃபைட் மாஸ்டர், ஃபைட்டர்ஸு, டூப்பு, நடனம்னா நடன இயக்குனர், கூட ஆட டான்சர்ஸ், லைட்மேன், கேமராமேன், எல்லாத்துக்கும் மொத்தமாக இயக்குனர், எல்லாருமே அவங்களுக்கு அவங்களுடைய உச்சமாக வர்றதுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய போல இருக்குது காரணம். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கும் போது அவங்களும் இந்த அக்கறை காட்டணும். ஏன்னா ஒரு உழைப்பாளியா, ஒரு தொழிலாளியா எங்களுடைய வேண்டுகோள். சினிமாவில் பிரச்சனைக்கும் போது எல்லாரும் அங்கேயும் வேடிக்கை பார்த்துருக்கூடாது, நாளைக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். உதயகுமார் சார் எல்லாரும் சொன்னாங்க, புரட்சித்தலைவர் விரிவாக பேசிட்டாரு. ஒரு சுருக்கம் ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு விஷயம் துவக்கப்படுதுன்னா அது நல்ல நோக்கமாக இருக்கணும், நல்ல எண்ணத்தோடு துவக்கப்படணும். இன்னொருத்தனை அழிக்கணும்னு நினைச்சு கெட்ட எண்ணத்தில் ஒன்று உருவாக்கினா நமக்கு தான் அறிவு வரும். எதுவும் சார் பெப்சி அமைப்புங்கிறது தொழிலாளர் நலன் கருதி, தொழிலாளருக்கு பிரச்சனை சப்போர்ட்டாக நிற்கும். டெக்னீஷியனுக்கு ஒரு சம்பள பிரச்சனையா சம்பளத்தை வாங்கிக்கிறதுக்கு முனைப்பாக இருக்கும். பெப்சிங்கிறது உழைப்பாளர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு முழுக்க சப்போர்ட்டாக அது நலன் கருதி இருக்கிற ஒரு அமைப்பு. ஆனால் இப்போ அதுக்கு எது ஒன்று அமைக்கும் போது அது நலன் கருதி ஆரம்பிக்கிறீங்களா? தொழிலாளருக்கு எவ்வளோ வேலை வாங்கி கொடுக்கணும்னு அமைக்கிறீங்களா? தொழிலாளர் நம்ம பக்குவம் இருக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்களா? இல்லை, பெப்சி அடிக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்க. என்ன தப்பான எண்ணம் இருக்குல்ல, கெட்ட எண்ணத்தில் இருக்குல்ல. நீங்கள் உண்மையிலேயே உழைப்பாளருக்காக ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் கூட வரோம், நாங்கள் வரோம். இன்னைக்கு
சத்தியமாக சொல்லுங்கள், நாங்கள் உண்மையிலே உழைப்பாளருக்காக, தொழிலாளருக்காக, சும்மா டெக்னீஷியனுக்காக, அவங்க வறுமையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக நாங்கள் முழுக்க அந்த நன்மைக்காக தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னா இந்த மேடையிலேருந்தே உதயகுமார் சார், எஸ் ரவிக்குமார் சார் எல்லாம் நாங்கள் வரோம். ஒன்றே ஒன்று தான் சின்ன கொஸ்டின். இப்போ பெப்சி தொழிலாளர் இருக்காங்க, இயக்குனர் இருக்கலாம், அசிஸ்டண்டாக இருக்கலாம், அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கலாம், காஸ்டியூமராக இருக்கலாம், யாராக இருக்கட்டும். அவங்களுக்கு ஒரு குடிசை சம்பளம் கொடுக்காம ஏமாத்துறாரு அப்படின்னா அந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு பெப்சி உறுதுணையாக இருக்கும். அந்த குடிசையிலேருந்து வாங்கி கொடுக்கும். தயாரிப்பாளர்களே ஒரு தொழிலாளர் சங்கத்தை ஆரம்பித்தா அங்கே இருக்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் பிரச்சனைனா யார்கிட்ட வாங்குவார்? உங்கள் சங்கம். உங்களுக்கு போகிறத எப்படி வாங்கி கொடுப்பீங்க? அங்கே சேர்றவங்க யோசிக்கணும். நான் சொல்கிறேன், அங்கே சேர்றவங்க இதை யோசிக்கணும். அதனால் மையல் நான் சொல்கிறேன், தமிழ்நாடு மக்களே சினிமா மீது ஒரு மோகமாக இருக்குது. அந்த மோகன சினிமா வளர்த்துருக்கு. இன்னைக்கு சினிமாவில் உள்ளவங்க கொஞ்சம் மக்களுக்கு ஒற்றுமை இருக்கணும். பதவிங்கிறது இன்னைக்கு வந்து பெப்சி தலைவர் செல்வமணி சார், தலைவர் பதவி நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம். இயக்க தலைவர் சங்கத்தில் உதயகுமார் சார் இருக்காரு, நாங்கள் இருக்கோம். நாங்களே சங்கம் இல்லை, இன்றைக்கு பதவியில் இருக்கோம், அவ்வளோதான். நாளைக்கு இன்னொருத்தர் வருவாங்க. இது வந்து பதவியில் இருக்கிற அந்த போட்டி, அந்த ஈகோவில் சங்கத்தை அடிச்சிருப்பாங்க. அதுதான் எங்களோட வேண்டுகோள். மையம் மேற்படுத்தி வந்துடுவோம். கதாநாயகி இப்போ மைனா பார்த்தோம். மைனா பார்க்கும்போது அந்த இது தெரிஞ்சுது, கொஞ்சம் சிலதெல்லாம் சாயம் தெரிஞ்சுது. நான் சொன்ன அந்த மையல் சொன்னல, மைனாவில் வந்து கதாநாயகன் விதார்த்தா இருக்கலாம், ஆனால் உண்மையான கதாநாயகங்கிறது சேது தான். சேது சார், உங்களுக்கு அதில் சரியான ஜோடி அமையலை, இப்போ டார்ச்சர் அனுபவிச்சிட்டிய. ஆனால் இதில் சரியான ஜோடி அமைஞ்சிச்சு உங்களுக்கு. ஆமாம், அந்த ஜோடி சிரிக்கவே மாட்டார், சிரிச்சுன்னே இருக்கான். டார்ச்சர் இப்போ கரெக்டாக இதனால் பொறுமையாக இருந்ததுக்கு அடுத்து நல்ல ஜோடி உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ எனக்கடா மைனாவில் இருக்கும்போது சேதுவுக்கும் இப்போ 7 மணிக்குமே அமலாப்பால் மேலே ஒரு மையம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு மோகம் இருந்திருக்கு. 2 முடிவு வந்துட்டாங்க, அமலாப்பால் மாதிரியே ஒரு ஹீரோயின் பிடிக்கணும். தேவை பிடிச்சி உண்மையிலே பல க்ளோஸ்அப் அவங்க சிரிப்பெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அமலாப்பால் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கும் இயக்குனருக்கும் அமலாப்பால் உள்ள ஒரு மையனில் அது மாதிரி ஹீரோயின் தேடி பிடிச்சிருக்கீங்க. மைனாவில் இன்ஸ்பெக்டர் பார்த்தோம், ஆனால் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஆனால் அதோட இளமையாக இருக்கீங்க நீங்கள், புரியல எனக்கு. அதில் அண்ணா அப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்தோம். இப்போ 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு அப்பா கேட் பண்ணுற மாதிரி தான் ஆகும். ஏன்னா பண்ண மாதிரி அப்பா கேட்ரு, உதயகுமார் மாதிரி பெரியப்பா கேரக்டரு இந்த மாதிரி பண்ணணும். ஆனால் பரவாயில்ல, இன்னும் இளமை அப்படியே உதயகுமார் சார் பார்க்குறாரு. உனக்கு 40 வைக்க வேண்டிய அடுத்த ஃபங்க்ஷனில் இருந்தார். நான் அப்போ பண்ணிட்டேன், பிரச்சனை இல்லை. இளமை அப்படியே சார். இல்லை நீங்கள் அதில் இன்ஸ்பெக்டர் நடிச்ச கூட இப்போ ஹீரோவுக்கு கரெக்டாக அம்சமாக இருக்கீங்க. அப்புறம் அந்த விழா நாயகன் அமர் கீத் சவுந்தர் சாரோட மகன். நாங்கள் இந்த வகையில் நாங்கள் இந்த சினிமா பொறுத்த வரைக்கும், கலைத்துறை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாரிசு வர இருப்போம். என்ன சினிமாத்தில் வாரிசு தான் வரணும், என்ன அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு இயக்குனர் பையன் இயக்குனராக வரணும், மியூசிக் பையன் மியூசிக் வரணும், தயாரிப்பாளர் பையன் தயாரிப்பாளர் வரணும். கலைத்துறையில் வாரிசுங்கிறது வரவேற்கணும். என்ன உட்காருங்க. சவுந்தர் சார் ரொம்ப 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 நண்பர், ரொம்ப எளிமையானவர். ஆமாம், ஒவ்வொரு தகவலுக்கும் சார், இயக்குனராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், அவங்க ஜெயிச்சதை விட, தான் போராடிச்சதை விட, தான் எவ்வளோ வெற்றி அடைந்தா கூட அவர் சந்தோஷம் இருக்காது. ஆனால் அவங்க பையன் வெற்றிக்காக காத்திருப்பாங்க. தான் பையன் வெற்றி தான் அவங்களுக்கு ஒரு முழுமையான வெற்றியை தரும். தன்னோட வெற்றியை தவிர அதை விட பல மடங்கு அவங்களுக்கு தான் தரும். கண்டிப்பாக உங்கள் மூலியமாக உங்கள் அப்பாவுக்கு இன்னும் உங்களுக்கு சார் இன்னும் பொருள் கொடுங்க சார். நீங்கள்
அப்போ அந்த கவிஞர்கள் இவங்க சொல்ல தேவையில்லை, கவி குட்டி திதுவார் முடியாது ஏகாதசி அதில் ஒரு நல்லா இருந்துச்சு சார். அந்த கையில் வைக்கப்பட்ட வாரண்டி நல்லா இருக்குது. 3 படமே சூப்பர். மைனாங்கிற அது பதிஞ்சு வச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாம் சொன்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படம் மையல் ஒரு கிராமிய மனத்தோட இசையும் சரி எல்லாம் சரி இப்போ ஒரு காதுக்கும் கண்ணுக்கும் இதயத்துக்கும் எல்லாத்துக்குமே இதமாக இருந்தது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இந்த வெற்றியை தொடர்ந்து தயாரிப்பில் தொடர்ந்து திரைப்படத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். நிறைய கலைஞர்களுக்கு வேலை கொடுங்க. நன்றி, வணக்கம். அமைத்து தந்த இந்த பிரபஞ்சத்திற்கு என் முதற்கண் வணக்கத்தையும் முதற் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மையல் உருவானதற்கு முழு முதற் காரணம் சேது சார். எல்லா நன்மையும் இறைவனுக்கே என்பது போல இந்த புகழ் எல்லாம் மையலின் புகழ் அனைத்தும் என் படத்தின் நாயகன் சேது சாருக்கே சேரும். அடுத்தபடியாக கொங்கு தமிழில் பேசுவார். ஏழுமலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு. வேணுகோபால் சார் கான்ட்ராஸ்டா இருப்பாங்க. மிஸ்டர் ஏழுமலை அப்படின்னுவாங்க. ஸோ இந்த ரெண்டு பேர் இந்த ஒரு ஜோன்ல இருப்பாங்க, இந்த ஒரு ஜோன்ல இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் அரவணைச்சு இந்த படத்தை முடிச்ச இறைவன் தான் சொல்லலாம். ஸோ அவங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் வந்து இன்னைக்கு இந்த அவுட்புட்டை கொடுத்துருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். மேலும் அகவன் படத்தை உருவாக்கின ப்ரொடியூசர் வந்திருக்காங்க, அவருக்கும் தேங்க்ஸ் சார். இன்னும் அடுத்து படம் பண்ணலான்னு பேசிய பேச்சுவார்த்தையில் இருக்கிற ப்ரொடியூசரும் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி. மேலும் என் குடும்பம் என்று சொல்லக்கூடிய இயக்குனர் சங்கத்திலிருந்து வெகு நேரம் காத்திருந்து பொறுமையாக வாழ்த்தி அமர்ந்திருக்கும் முன்னோடி இயக்குனர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஷோ ஆரம்பிக்கிறாங்கன்றதால பேர் சொல்ல சார், மன்னிச்சிருங்க. மேலும் சௌந்தரியன் சார் பாட்டு விஷுவல் பார்த்த உடனே கட்டிப்பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தாரு. எனக்கு முத்து படத்தோட அந்த உமா ஞாபகம் தான் வந்துச்சு. இருக்கணிச்சு ஒரு உமா கொடுக்கும்ன்ற மாதிரி விஷுவல் ஸ்டுடியோவில் போயிட்டு இருக்கு. ரீ ரெக்கார்டிங் டைம்ல பார்த்த உடனே டப்புன்னு ஒரு முத்தம். எங்க இருந்துல இருக்குல்ல யாரா ரூமுக்குள்ள அப்படின்னு பார்த்தா சாரு. ஸோ சேரன் பாண்டியன் சாங்லாம் இப்பவும் ஊர் சைடில் ஓடிட்டு இருக்கும். சம்பாநாத்தெல்லாம் நான் மிகப்பெரிய எத்தனை டைம் கேட்டேன்னு எனக்கே தெரியாது. ஏதாவது ஒரு சாங் வேணும்னா நான் சம்பாநாத்தை ரெஃபரன்ஸ் மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு டியூன் வேணும், தத்தகாரம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருப்பேன். சேரன் பாண்டியன் சாங் எல்லாமே பிரமாதம். ஸோ அந்த வரிசையில் அவர் சாரோட சன் தான் பண்ணுறாங்கன்னு உடனே எந்த ஒரு விஷயமும் ப்ரொடியூசர் முன்வைக்கல. சேரன் பாண்டியன் பண்ண மியூசிக் டைரக்டர் சார் அமருக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு உடனே அப்படியே வந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் அவுட்புட் கொடுத்துட்டாரு. தேங்க்யூ சௌந்தரியன் சார், தேங்க்யூ பிரதர். மேலும் படத்தில் நடித்த நடிகர்கள் அனைவரையும் வாசிக்க டைம் கிடையாது. நடித்த நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் இன்னும் பின்னாடிலாம் உட்காந்துருக்காங்க. ஸோ மேடைக்கு அழைக்க முடியல. மாஸ்டர், சாரி மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் ஓம் பிரகாஷ் மாஸ்டர், ஸோ நிறைய பேர் இருக்காங்க. டைம் கருதி பேர் வாசிக்க முடியல. நன்றி, உங்களுடைய அயராத உழைப்பு இந்த ப்ராஜெக்ட்ல கொடுத்ததுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு பார்ட்டா இருக்கனால. இந்த தமிழ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனா எல்லாரும் அதுக்கு மன்னிப்பு இப்போவே கேட்கிறேன். இந்த டைரக்டர், நம்ம எழுமலை சார், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே இந்த ப்ராஜெக்டுக்கு என்ன கூப்பிட்டுருக்கனால, என்ன இந்த பார்ட் ஆக்குறதுனால, என்ன நாயகி ஆக்குறதுனால, இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான் தமிழ்ல எல்லாருமே சப்போர்ட் பண்றதுனால எல்லாருக்குமே மன்னிப்பு. தேங்க்யூ ஸோ மச்.